Hi friends, welcome back to Tamil Amazing Facts. நார்மலா மனுஷங்க ஒரு இடத்துல வாழ்றாங்கன்னா அங்க அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குன்னு தான் அர்த்தம். ஒவ்வொருத்தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிராமத்திலயோ அப்படி இல்லைன்னா நகரத்திலயோ அவங்களோட இருப்பிடத்தை அமைச்சுப்பாங்க. ஆனா உலகத்துல பல மனுஷங்க வாழவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பல இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல கூட மனுஷங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த மாதிரி சில இடங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஜியான்ஜி வாங்ஜியன் வேலி இந்த இடம் இருக்கிறது சைனால. உலகத்திலே இருக்கிற ரொம்ப வித்தியாசமான அழகான இடத்துல இதுவும் ஒண்ணு. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும் ரொம்ப விசித்திரமா ரொம்ப யூனிக்கா கட்டியிருப்பாங்க. எந்த அளவுக்கு விசித்திரமா கட்டியிருப்பாங்கன்னா மலைக்கு மேல வீடு கட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க மலையோட செங்குத்தான பகுதியில வீடை கட்டி அதுல வாழ்ந்துட்டும் வராங்க. வீட்டோட 4 செவுத்துல ஒரு செவுரு மட்டும் மலையோட ஒட்டி இருக்கும். மத்த 3 பக்க செவரும் அந்தரத்துல ஊசலாடிட்டே தான் இருக்கும். இது அந்தரத்துல தொங்காம பாதுகாக்கிறதுக்காக கான்கிரீட்ல தூணெல்லாம் செஞ்சு அதுக்கு சப்போர்ட்டா வச்சிருக்காங்க. வெறும் இந்த தூணோட சப்போர்ட்ல தான் அவ்வளோ பெரிய வீடு அந்த மலையில தாங்கி பிடிச்சி நின்றுட்டு இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா வீடும் அந்தரத்துல தொங்குற மாதிரியே தெரியும். ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அந்த பில்லரோட சப்போர்ட்ல இருக்குன்றதே நமக்கு தெரிய வரும். இங்க வாழ்ற மக்கள் அவங்க வீட்டுக்கு போறதே பெரிய அட்வென்ச்சர் தான். ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி ஏடா கூடமா எல்லா இடத்துலயும் சுத்திலாம் போக முடியாது. அவங்களா தனியா ஒரு பாதை கட்டி வச்சிருக்காங்க. அதுல மட்டும்தான் போக முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க வீடெல்லாம் கட்டும் போது இந்த மாதிரி பாதை எல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா கயிறை கட்டி அதுலதான் ஏறி போவாங்களாம். இந்த இடத்த பகல்ல பார்க்கிறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதுவே ராத்திரி பாருங்கல்ல, கலர் லைட் எல்லாம் போட்டு இடத்தையே பயங்கரமாக்கிட்டாங்க. மவுண்ட் ஃபேங்கிங் இந்த இடமும் சைனால தான் இருக்கு. கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், 8500 அடிக்கு மேல 2 மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல 2 சைனீஸ் புத்தாவோட கோயிலை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த 2 மலைக்கு நடுவுலையும் ஒரு பாதையும் உருவாக்கியிருக்காங்க. கட்டினதுதான் கட்டினானுங்க, கோயிலை வேற எங்கேயாவது கட்டக்கூடாது. அவ்வளோ ஹைட்ல கட்டுறது. இவ்வளோ ஹைட்ல கொண்டு போய் கோயிலை கட்டினா என்ன ஆகும்? அது டூரிஸ்ட் பிளேஸா மாறிடும்ல. அதே மாதிரி தான் இதுவும் டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. இந்த கோயிலுக்கு மக்கள் வந்துட்டு போறதுக்காக படிக்கட்டெல்லாம் கட்டியிருக்காங்க. ஆனா இதுவும் அட்வென்ச்சரஸா இருக்கணுன்றதுக்காக பல பாதைகள் செங்குத்தா வேற இருக்கு. நார்மலா கீழ இருந்து மேல போறதுக்கே கிட்டத்தட்ட 5ல இருந்து 6 மணி நேரம் ஆகிடுமா. அது மட்டும் இல்ல, போறவங்க திரும்பி பார்க்காம போனா ரொம்ப நல்லது. ஒருவேளை திரும்பி பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு மயக்கமே வந்துடும். ஏன்னா அவங்க நடந்து வந்த பாதை அப்படி. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து கீழே விழுந்தா மனுஷங்களோட பாடி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது மேல போயிட்டாலே போதும், அப்படியே ஆகாயத்துல மிதக்கிற மாதிரியே ஃபீல் கிடைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போனா அங்க ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீலை அனுபவிக்கிறதுக்காக தான் பல பேர் இந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க. யாக்குட்டஸ் ரஷ்யால இருக்கிற ஒன் ஆஃப் த சிட்டி தான் இந்த யாக்குட்டஸ். இந்த சிட்டிக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஐஸ் ஹெல். ஏன்னா இங்க அவ்வளோ பனி பெய்யும். அதுலயும் வின்டர் காலம் வந்துச்சுன்னா சுத்தம் -50 டிகிரிக்கு கீழே போயிடும். அவ்வளோ ஏன் வின்டர் சீசன்ல காயறதுக்கு துணியை வெளியில போட்டா துணி சுத்தமா காயாது. அதுக்கு பதிலா அந்த துணி மொத்தமா ஐஸ் கட்டியா மாறிடும். இது கூட பரவாயில்ல. சுடு தண்ணியோட நிலைமை என்ன தெரியுமா? அந்த சுடு தண்ணியை வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டா அந்த தண்ணி அடுத்த செகண்டே ஐஸ் கட்டியா மாறிடும். அப்படின்னா இந்த இடத்தோட கிளைமேட் எப்படி இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. அங்க வாழ்றவங்க கூட கூலிங் பயங்கரமா தாங்குற ஸ்வெட்டரையே 1க்கு 3 போட்டுக்கிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்குள்ள கூட அவங்க ஸ்வெட்டர் இல்லாம இருக்கிறது இல்ல. அப்படி இல்லையா, வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் நெருப்போட அனல் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா, வீட்டுக்குள்ளேயும் பனி சூழ்ந்துரும். இவ்வளோ கூலிங்கான இந்த சிட்டில யாருமே வாழவே வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க கூட கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் வாழ்ந்துட்டு வராங்க. நாமெல்லாம் போனா ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாளே அதிகம் தான் நினைக்கிறேன். எல்லிரே ஐலாண்ட் ஐஸ்லாண்ட்ல இருக்க இந்த ஐலாண்ட் ஒன் ஆஃப் த லோன்லியஸ்ட் ஐலாண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மொத்த ஐலாண்ட்லயும் வெறும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டுல வாழ்றதுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆனா மனுஷங்க தான் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல போறதுக்கு போட்டை வாடகை எடுத்துட்டு தான் போகணும். மற்றபடி இந்த ஐலாண்டுக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல கரண்ட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எதுக்கு தனியா இருக்க இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க? இந்த ஐலாண்ட்ல இருந்துகிட்டு சில ரிசர்ச் பண்றதுக்காக தான் முதல்ல இந்த வீடை கட்டினாங்க. காலப்போக்கில் ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை இப்போ டூரிஸ்ட் பிளேஸா மாத்திட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இங்க அனுமதி கிடையாது. ரொம்ப அட்வென்ச்சரஸா யார் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்க பர்மிஷன் கொடுப்பாங்க.
டுவாலு. பசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு சின்ன நாடு தான் இந்த டுவாலு. உலகத்திலேயே மக்கள் ரொம்ப கம்மியா டிராவல் பண்ற நாடுகள்ல இதுவும் ஒண்ணு. வருஷத்துக்கு மினிமம் ஒரு 100 பேர் தான் இந்த நாட்டுக்கு போவாங்க. இந்த நாட்டுல மொத்தம் 9 தீவுகள் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 13,000 மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. இங்க குடிக்கிற தண்ணியை கூட இம்போர்ட் பண்ணி தான் குடிக்கிறாங்க. அப்படி இல்லையா மழை பெஞ்சா அந்த மழையை பிடிச்சி வச்சு அதை குடிக்கிறாங்க. ஏன்னா இந்த தீவுல அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு காலத்துல ரொம்ப பெருசா இந்த நாடு கிளைமேட் சேஞ்சால கொஞ்சம் கொஞ்சமா கடலுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. ஒயிட்டியர் அமெரிக்காவோட அலாஸ்கால இருக்க ஒரு சின்ன டவுன் தான் வெட்டியர். ஆனா இந்த டவுன்ல வாழ்ற மக்கள்ல கிட்டத்தட்ட 90% மக்கள் ஒரே வீட்டுல தான் வாழ்றாங்க. அதாவது இந்த டவுன்ல பிஹெச் டவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டவர்ல தான் ஊர்ல இருக்க 90% மக்கள் வாழ்றாங்க. இந்த டவர்ல கிட்டத்தட்ட 14 ஃப்ளோர்ஸ் இருக்கு. இத 1950ஸ்ல மிலிட்டரி ஹாஸ்டலா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் மிலிட்டரி பேஸ் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இதை அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்க வீடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஊர்ல இருக்க முக்காவாசி பேர் இங்கதான் குடும்பம் நடத்திட்டு வராங்க. இந்த பில்டிங்ல வாழ பிடிக்காத கொஞ்சம் மக்கள் தான் இதை சுத்தி வாழ்ந்துட்டு வராங்க. அதுலயும் கொஞ்சம் மக்கள் தான். இந்த இடம் பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆனா இந்த இடம் ஒரு இம்பார்ட்டன்டான டிரான்ஸ்போர்ட் ஹப்பும் கூட. ஏன்னா அந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோட்ஸ், சுரங்கப்பாதை, துறைமுகம், ஏர்போர்ட்னு எல்லாமே இருக்கு. அதனாலதான் மக்களும் இது எங்களுக்கு போதுண்டா சாமின்னு அந்த இடத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்கோ வெர்டிகேல். இந்த பில்டிங் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். இத பார்த்தா யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள காடு மாதிரி செடிகள் வளர்ந்த மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த பில்டிங்கோட அமைப்பே இதுதான். இந்த பில்டிங் இருக்கிறது இட்டாலியில. இங்க கிட்டத்தட்ட 2 அபார்ட்மெண்ட்டை இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. ஒன்னுத்துல 24 ஃப்ளோர் இருக்கு, ஒன்னுத்துல 18 ஃப்ளோர் இருக்கு. அங்க இருக்க மக்கள் இயற்கையோட வாழணும்னு ஆசைப்பட்டு வீட்டை சுத்தி எங்கெங்க இடம் இருக்கோ அங்க எல்லாத்துலயுமே தொட்டில செடியை வளர்த்துட்டு வராங்க. ஆரம்பத்துல செடியெல்லாம் சின்னதா தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் தான் இந்த மாதிரி மாறி காடு மாதிரி மாறிடுச்சு. அதுலயும் எல்லாரும் ஒரே மாதிரி மரத்தை வளர்க்காம வித்தியாசமான மரத்தை வளர்த்துட்டு வராங்க. அதனால சடனா இதை பார்த்தா ஏதோ காடு மாதிரியே தான் இருக்கும். ஆனா அது காடு இல்ல, வீடு. மேன்ஷிட் நாசர். இது எகிப்தோட கைரோல இருக்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊர் ஃபுல்லாவே குப்பையா தான் இருக்கும். அதனால இதுக்கு கார்பேஜ் சிட்டி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த ஊர் மக்களோட வேலை என்ன தெரியுமா? ஊரை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் குப்பையை அள்ளிட்டு வர்றது. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே தரம் பிரிச்சு அதை ரீசைக்கிளிங்க்கு அனுப்பிடுவாங்க. இந்த ப்ராசஸ அந்த ஊர்ல இருக்க மக்கள் தலைமுறையா பண்ணிட்டு வராங்க. இவங்களோட வாழ்வாதாரமே குப்பையில இருந்து இருக்கிறதுனால அந்த ஊர் ஃபுல்லாவே குப்பையா தான் இருக்கும். கவர்மெண்ட்டும் இவங்க இப்படி இருக்கிறதுனால இவங்களை கண்டுக்காம அப்படியே விட்டுருச்சு. ஆனா இதே ஊர்ல இருக்கிற பல பேர் இந்த கார்பேஜ் சிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதாவது ரீசைக்கிள் பண்றதுக்கு நாங்க எது குப்பையை வெளியில தரணும், அதை நாங்களே ரீசைக்கிள் பண்ணிக்கிறோம்னு அவங்களே ரீசைக்கிளிங்கும் பண்ணி புது ப்ராடக்டா மார்க்கெட்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடம் ஒரு பிசினஸ் மாடலாவே மாறிட்டு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க.